எப்படி என்று மட்டும் கேட்காதீர்கள். இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். பிறக்கும் போதே மீசை முளைத்த லவன் என்ற சிறுவன் தரையில் கால் ஊன்றாத கிராமம் ஒன்றில் வசித்து வந்தான். அவன் ஒரு நாள் ரயில் பூச்சி ஒன்றின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு உலகை சுற்றி வர கிளம்பினான். அப்பொழுது கருப்பு நிறமான மணல் நிரம்பிய பாலைவனத்திலிருந்து 3 கால் ஒட்டகம் ஒன்று நடந்து வந்தது. வியப்போடு அதை பிடித்து தன் சட்டைப்பையில் ஒளித்து வைத்து கொண்டான் லவன். வழியில் 3 கண்கள் கொண்ட ஒரு திருடன் அவனிடம் இருந்த ஒட்டகத்தை தன் தூண்டிலை போட்டு திருடிக்கொண்டு போக துரத்தினான். அவனிடமிருந்து தப்ப லவன் காற்றில் நடந்து போக துவங்கினான். 3 கண் திருடன் தானும் ஒரு மேகத்தில் ஏறிக்கொண்டு அவனை துரத்தினான். வழியில் எதிர்பட்ட தலையில்லாத பறவை லவனிடம் சொன்னது, நீ ஒளிந்து கொள்வதற்கு ஒரு ஊசி முனை கீழே கிடக்கிறது, அதற்குள் போய்விடு. லவன் உடனே ஊசியை தேடி அதன் காதிற்குள் போனபோது அதில் ஒளிந்திருந்த 2 தும்பிக்கை இல்லாத யானைகள் அவனை பார்த்து சப்தமாக சிரித்தபடியே, இதுதான் 3 கண் திருடனின் வீடு என்றது. அவன் எங்களை தன் விரல் நகத்தில் ஒளித்து எடுத்து வந்தான் என்றன. பயந்து போன லவன் அங்கிருந்து வெளியேறி ஒரே எட்டில் கடலின் முன் நின்றான். தாகமாயிருந்த ஒட்டகம் கழுத்தை வெளியே நீட்டி கடலை மொத்தமாக உறிஞ்சி குடித்தது. தண்ணீர் இல்லாத மீன்கள் கடலிலிருந்து தப்பி காற்றில் நீந்தி செல்ல பறந்தன. பேசும் மீன்களே, எங்கே போகிறீர்கள் என்று லவன் கேட்டான். அவை மழையின் ஒரு துளிக்குள் ஒளிந்து கொள்வதற்கு என்றன. தானும் உடன் வருவதாக அவன் பறந்து சென்றான். ஒரு துளி மழை தனியே பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதில் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அந்த மழை இரும்பு தகடு ஒன்றில் விழுந்து அதை துளைத்து காகிதம் ஒன்றில் விழுந்து துளைக்க முடியாமல் உறைந்து நின்றது. அந்த காகிதத்தை கையில் எடுத்த மனிதன் மழை துளியை தொட்டு காகிதத்தின் 3வது பக்கத்தில் சொற்களில்லாத கதை ஒன்றை எழுதி முடித்தான். லவன் ஒளிந்து கொண்ட அந்த கதையைத்தான் நீங்க இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் எப்படி என்று